இயேசுவில் பிரியமானவர்களே, 2026 ஆண்டினுடைய முதல் நாளில் இந்த பகல் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான முதல் தெய்வீக திருப்பலியில் நாம் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த அற்புதமான ஒரு ஆண்டை நாம் காணச் செய்திருக்கிறார், பரிசாக நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 2026 இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும், துணையாக அவர் நம்மோடு வர வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்கள், எல்லா நற்செயல்கள் நமக்கு வெற்றியாய் அமைய வேண்டும். குடும்பத்தில் நிம்மதியும் மன அமைதியும் நீடிய ஆயிலும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 2026 ஆண்டினுடைய புத்தாண்டு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி நியூ இயர். எவ்வளோ பெரிய வசனம்லாம் பேசி விஷ் பண்ணா ஒரு வார்த்தை வருதா? ஹாப்பி நியூ இயர். கொஞ்சம் மழை பெய்து நமக்கெல்லாம் கொஞ்சம் குளிர் அடிக்கிற போல, அதனால் ஆக்டிவாக இருக்க முடியல. அப்படி தானே? ஆமாவா? குளிருதா? தொண்டை வரலையா? அப்படின்னா தொண்டை கிளி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆக புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. திரு அவை இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை விழாக்களாக கொண்டாடுகிறது. முதல் காரியம் நம் எல்லோருக்குமே தெரியும், புத்தாண்டு முதல் நாள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகம் முழுவதுமாக இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் நம்முடைய திரு அவையிலே மிக முக்கியமான விழாவை இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலேயே கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை இன்றைக்கு திரு அவை, கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது. இது நமக்கு மட்டுமே சொந்தமான விழா. மற்ற திரு அவைகள், மற்ற திருச்சபைகள் இதை கொண்டாடுவதில்லை. கத்தோலிக்க திரு அவை இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சூட்டுகிற நாள் இந்த நாள். இயேசு என்ற பெயரை ஆண்டவர் ஏற்கனவே இயேசுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி இருக்க அந்த பெயரை அவருக்கு வழங்கினார்கள். இன்னைக்கு இயேசுவுக்கு பெயர் சூட்டிய நாள். நான்காவதாக நம்முடைய திரு அவையானது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உலக அமைதி தினமாக த வேர்ல்ட் பீஸ் டே என்ற நாளை சிறப்பிக்கிறது. உலகளவில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக கொண்டாடினாலும் கத்தோலிக்க திரு அவையானது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை இந்த வருஷத்தினுடைய தொடக்க நாளை உலக அமைதி தினமாய் கொண்டாடுகிறது. இந்த 4 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்களாக இந்த நாளில் திரு அவை நமக்கு முன்வைக்கிறது. நான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செய்தியை இந்த நிகழ்வுகள் வழியாக அல்லது கொண்டாட்டங்கள் வழியாக நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம். நான் கீழிருந்து மேலாக வருகிறேன். இறுதியாக நான் சொன்னது உலக அமைதி நாள். பிரியமானவர்களே, 1967ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் இந்த விழாவை அறிவிக்கிறார். ஏன் இந்த விழா உலக அமைதி தினமாக ஏன் கொண்டாட வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது. தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தை படைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் படைப்பை படைத்துவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? ஆண்டவர்
நல்லது என கண்டார். ஆனால் இன்றைய உலகம் நல்ல உலகமாக பார்க்க முடியல. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக, அது மிக குறிப்பாக இந்த விழாவை ஏற்படுத்திய காலகட்டத்தில் உலக போர்களினால் உலக நாடுகளிடையே பல்வேறு பிளவுகள், பல்வேறு சண்டைகள், போர்கள் இருந்த சூழ்நிலையிலே திருத்தந்தை அவர்கள் இந்த நாளை, இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளை உலக அமைதிக்காக ஜெபிக்க அழைப்பு விடுத்தார். இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், உலகளவில் பல்வேறு இடங்களில் போர்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலஸ்தீனம் இஸ்ராயல் இடையே இன்னும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிரியா நாடுகளிடையே இன்னும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டிலும் கூட பல்வேறு கலவரங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இந்த உலக அமைதிக்காக ஜெபிக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அமைதி இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா? ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தை நம்மால் இன்று வழி நடத்த முடிகிறதா? குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகளை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போர்க்களமாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான குடும்பம், ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான வாழ்க்கை, நேற்று கூட இரவு திருப்பலி ஆற்றிய தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த வாழ்க்கை ஒரு முறைத்தான் வாழப்போகிறோம். அதுவும் நீடிய வாழ்க்கை அல்ல, குறுகிய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். விவிலியம் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கை நீர்க்குமிழி போல, நம்முடைய வாழ்க்கை காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற புல்லுக்கும் பூவுக்கும் சமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வெறுப்பு உணர்வுகள், நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே நாம் ஒருவரை வார்த்தையினால் தாக்கிக் கொள்கிறோம், வெறுப்புணர்வை காட்டுகிறோம். ஆக இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளிலே திரு அவை சொல்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை கொண்டு வாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்துக்குள்ள எது இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும்? பிரியமான நாம் எல்லாம் நினைக்கிறோம், குடும்பத்திலே வசதி வாய்ப்புகள், நிறைய பணம், நிறைய சம்பாதிக்கணும், நம்முடைய வீடு பெரிதாக இருக்க வேண்டும், வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டும், எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும், வீடு பெரிதாக இருக்க வேண்டும், டிவி பெரிதாக இருக்க வேண்டும், ஃப்ரிட்ஜ் பெரிதாக இருக்க வேண்டும், படுக்கிற கட்டில் பெரிதாக இருக்க வேண்டும், பயன்படுகிற ஒவ்வொரு பொருளும் பெரிதாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மனங்கள் சுருங்கி போயிருக்கின்றன. ஆக பெரிதாக இருக்கக்கூடிய வீடுகளில் அமைதி வந்து விடாது. அதே போல ஒன்றுமில்லாமல் குடிசையாக சிறிய வீட்டிலே வாழ்கிறவர்களுடைய வீட்டிலே அமைதி இல்லாமலும் போய்விடாது. அமைதி என்பது எனக்கு வெளியே அல்ல, எனக்கு உள்ளே. நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நேசிக்கிறேனோ, எந்த அளவுக்கு என்னோடு இருக்கிறவர்களை நான் நேசிக்க கற்றுக்கொள்கிறேனோ, என்னோடு இருப்பவர்களை நான் மதிக்க கற்றுக்கொள்கிறேனோ, அந்த இடத்துல அமைதி வருகிறது. ஆண்டவர் இயேசு பிறந்தபோது, இந்த உலகத்தில் பிறந்தபோது வானதூதர்கள் இடையர்களுக்கு முதல் செய்தியாக இதைத்தான் சொன்னார்கள், விண்ணுலகில் கடவுளுக்கு அமைதி மாட்சி உண்டாவதாக, உலகில் நல் மனதோருக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு பிறக்கிற போது வானதூதர்கள் சொன்ன செய்தி அமைதி உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையிலே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளை காண்பர். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற போது, வீடுகளை அடைந்து கிடைந்த அந்த சீடர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கிற போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு பிறந்த போது சொன்ன வார்த்தை, இயேசு வாழ்ந்த போது சொன்ன வார்த்தை,
இயேசு மரித்து உயிர்த்த பின்பும் சொன்ன வார்த்தை அமைதி. இன்றைக்கு உலகத்தில் அமைதி இல்லை, நம்முடைய குடும்பத்திலும் அமைதி இல்லை. பெரியவான் நிறைய வெறுப்புகளை மனதில் வைத்து இருக்கிறோம், நிறைய கோபங்களை மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முகத்துக்கு முன்பாக புன்முறுவல் பூக்கிறோம், சிரிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உனக்கும் எனக்கு எந்த வெறுப்புணர்வு இல்லை, உனக்கும் எனக்கு எந்த பகைமை இல்லை என்று சொல்லி நாம் முகங்களுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாத போல் இருக்கிறோம். ஆனால் முகத்துக்கு பின்பாக, முதுகுக்கு பின்பாக நிறைய கசப்பான உணர்வுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் நாளிலே ஆண்டவருடைய ஆசிரியை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய அமைதியை தார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதில் ஒன்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. முதல் வாசகத்தில். ஆக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கின்றன, எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒற்றுமை இல்லை, சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம், பேசாமல் இருக்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், குறைகளை கூறுகிறோம். எங்கள் குடும்பத்தில் அமைதியை கொடுங்க என்ற நாளிலே திரு அவை நம்முடைய குடும்பத்துக்காகவும் அதே சமயத்தில் இந்த சமூகத்தினுடைய அமைதிக்காகவும் ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. நாம் ஜெபிப்போம். 2வது நிகழ்வை இன்றைய கொண்டாட்டத்தில் 2வது விழாவாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுகிறோம். 8ஆம் நாள் வந்தபோது ஆண்டவர் இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு சென்று அங்கே அவர்கள் பெயர் சூட்டினார்கள். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு என்ற பெயரை ஏற்கனவே சூசைக்கும் யோசேப்புக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த பெயரை அவர்கள் சூட்டினார்கள். இயேசுவுக்கு மட்டுமல்ல, பிரியமானவர்களே, தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நாம் வாசகத்தில் விவிலியத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் ஆண்டவர் நாம் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே இந்த பெயர் தான் உனக்கு என சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு இந்த பெயரை நமக்கு வழங்கியிருக்கிறார். பெயர் என்பது ஏதோ ஒன்று நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று அல்ல. என்னுடைய பெயர், நான் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறேன். காணிக்கிறார் அப்படின்னா என்னை தெரிந்தவர்கள் இவர்தான் என்று அடையாளம் காட்டுவார்கள். உங்களுடைய பெயரை சொன்னால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் தான் என்று அடையாளம் காட்டுவார்கள். நீங்கள் வேறு, உங்களுடைய பெயர் வேறு அல்ல. நான், என் பெயர் ஒன்றாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பெயர் சூட்டினார்கள். இயேசுடைய பெயரை கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், விண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று நாம் பவுலடியாருடைய கடிதத்திலே வாசிக்கிறோம். இயேசுடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அந்த பெயருக்கு அவ்வளவு மகிமை. பிரியமானவர்களே, நம்முடைய பெயருக்கும் மகிமை இருக்கிறது. நம்முடைய பெயருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பெயரை மற்றவர் சொல்லுகிற போது அவருடைய மனதிலே நாம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம். நம்முடைய பெயரை சொல்லுகிற போது அடுத்தவுடைய மனதிலே எந்த அளவுக்கு நாம் உயர்வான இடத்தை பெற்றிருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, நாமே சொல்றோம் இல்லையா, பெயரை கெடுக்காத, பெயரை கெடுக்காத. பெயரை எப்படி கெடுக்க முடியும்? பெயரை கெடுப்ப ஒன்று இல்லை. அது நம்மை, நம்முடைய ஆளுமையை, நம்முடைய திறமையை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது என்பதுதான் பெயரை கெடுக்காது. அவருடைய ஆளுமைக்கு, அவருடைய ஒரு மதிப்பு வாய்ந்த வாழ்வுக்கு கெடுதல் செய்யாத பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இன்றைய தலைமுறையினருக்கு இது புரியல. நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஒரு புனிதருடைய பெயர், மரியாவினுடைய பெயர், அல்லது திருச்சபையிலே அல்லது விவிலியத்திலே வரக்கூடிய பெயர்களை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சூட்டி இருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையினர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயரை சூட்டுகிறோம்? கிறிஸ்தவ பெயர், புனிதர்களுடைய பெயர், விவிலியத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள். கிறிஸ்தவ பெயர்களை சூட்டுவதற்கு இன்றைக்கு நாம்
தயங்குகிறோம். கிறிஸ்தவ பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டுவதற்கு நாம் தயங்குகிறோம். அது ஃபேஷனா இல்லை, அதில் ஸ்டைலா இல்லை, அது ஒரு ஸ்மார்ட்டா இல்லை. வாயில் வராத நுழையாத பெயர்களையெல்லாம் குழந்தைகளுக்கு சூட்டுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒரு புனிதருடைய பெயரை நாம் வைக்கிற போது அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு அந்த புனிதர் பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த குழந்தைக்கு அந்த புனிதர் கடவுளிடம் தினமும் பரிந்து பேசுகிறார். அந்த குழந்தைக்காக ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை அந்த புனிதர் பெற்றுக் கொடுக்கிறார். அந்தோனியார் அந்த பெயரை ஒரு குழந்தைக்கு சூட்டுகிற போது அது அந்தோனியார் அந்த குழந்தையினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன பெயர்களை சூட்டுகிறோம்? நெட்ல போறது, ஏதோ ஸ்டைலான ஒரு பெயரை எடுக்கிறது, அதுக்கு வைக்கிறது. அது கிறிஸ்துவ பெயராக தெரியல. இன்றைக்கு நம்முடைய பெயர்களை அழைக்கிற போதே மாற்று வேற்று மதத்தை சார்ந்தவர் கூட இவன் கிறிஸ்துவனா இருப்பான் பொழுது ஆரோக்கியம் மீறி, நான் சொல்ல தேவையில்லை, இவர் கிறிஸ்தவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெயரை கேட்டாலும் தெரிகிறது இவர் கிறிஸ்தவர். அந்தோனி பெயரை கேட்டாலும் தெரிகிறது கிறிஸ்தவர். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை கேட்டால் புரிஞ்சிக்க முடியுமா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி? பெயரை கேட்டாலே இவன் கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண முடியுமா? நம்ம வாழ்ற வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையாக தெரிய மாட்டேங்குது. நம்முடைய பெயரும் கூட கிறிஸ்தவ பெயராக நம்ம வைப்பதில்லை. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயரை வைக்கிறீர்கள்? இந்த சமூகம் சொல்லக்கூடிய அந்த ஃபேஷன், இந்த சமூகம் சொல்லக்கூடிய இந்த காலத்தினுடைய பெயர்களை வைக்கிறோமா, அல்லது திருச்சபை நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களில் கவனம் செலுத்துகிறோமா? நம்முடைய பெயர் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் கடவுளால் கொடுக்கப்படுகிற பெயர். அது நாம நம்முடைய இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. இயேசுவுக்கு ஆண்டவர் பெயர் கொடுத்தார். அந்த பெயருக்கு மகிமை. இன்றைக்கும் கூட இயேசு என்ற பெயரை கேட்டால், இயேசு என்ற பெயரை கேட்டாலே பாட்டு இருக்க எல்லாம் கேட்கல, எல்லாம் நடக்குமே. இயேசுவின் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பெயருக்கு அவ்வளவு வலிமை. நம்முடைய பெயருக்கு மகிமை உண்டு, நம்முடைய பெயருக்கும் சிறப்பு உண்டு. அதை புரிந்து கொள்வோம். இன்னைக்கு மூன்றாவது, அன்னை மரியாள் திருச்சபை, ஆண்டவருடைய தாய். இதுதான் மிக முக்கியமான விழா நாம் கொண்டாடுகிறோம். இதனுடைய வரலாறு எல்லாம் நீண்ட வரலாறு. ஷார்ட்டா சொல்ல வேண்டும் என்றால், எபேசு திருச்சங்கம் இந்த விழாவை கொண்டு வருகிறது. என்ன சொல்றாங்க? இந்த எபேசு திருச்சங்கத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயர்கள் கதினாமாக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. மாதா குழந்தை இயேசு, பிறந்த இயேசுவுக்கு அம்மாவா, கடவுளுடைய அம்மாவா? மனிதனாக பிறந்த இயேசுவுக்கு அம்மாவா, அல்லது கடவுளாக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு அம்மாவா? இந்த பிரச்சனை இருந்தது. ஒரு சில தப்புரை கொள்கைகளை பரப்பக்கூடியவர்கள் சொன்னாங்க, இவள் கடவுளுடைய தாய் கிடையாது, இந்த உலகத்தில் பிறந்த அந்த இயேசு, மனுஷனாக பிறந்த இயேசு இருக்கா இல்லையா, அந்த இயேசுவுக்குத்தான் மாதா தாயாக இருக்காரு ஒழிய இயேசு கடவுளாக இருக்கிறாரு, அந்த கடவுளுடைய தாய் கிடையாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்திலேயே, கத்தோலிக்க மதத்திலேயே ஒரு ஆயர் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார். அப்போது திருச்சங்கம் கூடுகிறது. எபேசு நகரில் திருச்சங்கம் கூடுகிறது. இந்த பிரச்சனையை கலந்து ஆலோசிக்கிறார்கள். அது முடிவாக அவர் எடுத்தது, அன்னை மரியாள் மனுஷனா பிறந்த இயேசுனுடைய தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாள் இயேசு கடவுளாக இருக்கிறார், அந்த கடவுளை பெற்றெடுத்த தாயும் கூட. எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்க? அவங்க விவிலியத்திலே இருக்கக்கூடிய ஒரு சான்றை முன்வைக்கிறார்கள். என்ன சான்று? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை பார்க்க போறாங்க. எலிசபெத் அம்மாளை ஏன் பார்க்க போனாங்க? பொங்கல் லீவு போனாங்களோ? ஏன் பார்க்க போனாங்க? எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறார், வயதான காலத்தில் கருவுற்றிருக்கிறார், உதவி தேவைப்படுகிறது. எனவே மரியாள் கேள்விப்பட்டு எலிசபெத் அம்மாளை பார்க்க போகிறார். அப்ப எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு
மாதாவை பார்த்து, அன்னை மரியாவை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பைபிளில் இருக்கா? அன்னை மரியாள் யாருடைய தாய்? ஆண்டவரின் தாய் என்று விவிலியத்தில் இருக்கு. பிரியமானவர்களை புரிஞ்சுக்கிங்க, மற்றவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. என்னது? அந்த மாதா மனுஷனா பிறந்த இயேசுனுடைய தாய் தான். அந்த தாய்க்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிரிவினை சகோதரர்கள் சொல்றேன். குழந்தையாக இருந்த இயேசுவை பெற்றெடுத்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், ஃபாதர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் கப்பை சாப்பிட்றோம், அந்த கப்பில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்றோம், அந்த கப்பு கூட நீங்கள் சாப்பிடுவீங்க? எவ்வளோ ஐடியாவோடு சொல்கிறார் பார். அது கப்பு கூட நீங்கள் சாப்பிடுவீங்க, கப்பை தூக்கி போட மாட்டீங்களா? அது போல தான் மாதா. மாதாவின் வயிற்றில் இயேசு பிறந்தாங்க, இயேசுவை தான் எடுத்துக்கணும், மாதாவை தூக்கி போடணும் ஃபாதர். நான் சொன்னேன், கோன் ஐஸ்ன்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? கோன் ஐஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அந்த கோனையும் நாங்கள் சாப்பிடுவோம். நமக்கு மாதாவும் வேண்டும். பெரிய மாணவர்களே, இது ஏதோ நம்முடைய வசதிக்காக மாதாவுக்கு ஒரு பட்டம் கொடுக்கல. எபேசு நகரில் சேர்ந்த ஆயர்கள் ஏதோ அவங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்ந்து அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணல. யார் முடிவு பண்ணது? அன்னை மரியாள் கடவுளின் தாயின்னு சொல்லி தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாளை ஆட்கொண்டு அந்த தூய ஆவியான வழியாக எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? பைபிளை நம்புறவங்க ஏன் இந்த வார்த்தையை நம்புறது கிடையாது? பைபிளை ஒட்டுமொத்தமாக நம்பக்கூடிய பிரிவினை சகோதரர்கள் இந்த வார்த்தை பைபிளில் இருக்கு, ஆண்டவருடைய தாய் என்று தூய ஆவினால் ஏவப்பட்ட எலிசபெத் அம்மாள் சொன்ன பின்பு இந்த பைபிளில் இருக்கக்கூடிய அன்னை மரியாளை பற்றி இந்த வசனத்தை நாம் எப்படி சென்சார் பண்றாங்க? இந்த வசனத்தை மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? சில சமயத்தில் நாமும் அவங்க சொல்வதை அப்படியே நம்புகிறோம். ஆமா, இயேசு தானே முக்கியம், பைபிள் தான் முக்கியம், அன்னை மரியாள் எதுக்கு? பிரியமானவர்களே, அதே விவலியம் தான் சொல்லுகிறது, அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாய். இது அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான ஆசீர்வாதம். அதே சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாய் தான், ஆனால் ஆண்டவர் அல்ல. அன்னை மரியாள் ஆண்டவர் கிடையாது, அன்னை மரியாள் கடவுள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் அன்னை மரியாவை பற்றி நவநாட்கள் நாம் எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? செப்டம்பர் மாதம் 9 நாட்கள் நவநாள் எடுத்தோம், 8ஆம் தேதி ஃபீஸ்ட் கொண்டாடணும். அப்போது இந்த ஒரு செய்தியை நான் இங்க பிரசங்கத்தில் இங்க சொன்னேன். அன்னை மரியாள் ஆண்டவர் கிடையாது, கடவுள் கிடையாது. ஒரு வயதானவருங்க என் ஆபீஸ்ல வந்து என்னை திட்டிட்டு போனார். என்ன சொல்லி? அது எப்படி அன்னை மரியாள் ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க குருட்டு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்காமல் இருக்கிறோம். நாமே குழம்பி போயிருக்கிறோம். யார் ஆண்டவர், யார் ஆண்டவருடைய தாய், யார் ஆண்டவர், யார் புனிதர்கள், அன்னை மரியாளுடைய பங்களிப்பு என்ன, ஆண்டவருடைய பங்களிப்பு என்ன, புனிதர்களுடைய நிலை என்ன தெரியாம எல்லாத்தையும் ஒன்ன போட்டு மிக்ஸ் பண்ணி நம்முடைய விசுவாசம் குழம்பி போயிருக்கிறோம். அந்தோனியா புனிதர் அல்ல, அந்தோனியா ஆண்டவர் அல்ல, அவர் புனிதர். அந்த புனிதரால் புதுமை செய்ய முடியாது. ஆண்டவரிடம்தான் அந்த புதுமையை அவர் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவர் இல்லாம அந்தோனியால் புதுமை செய்ய முடியாது, ஆண்டவர் இல்லாம அன்னை மரியாள் புதுமை செய்ய முடியாது. ஆக ஒரே ஆண்டவர். நாம் இப்ப பாட போறோம் பிரசங்கம் முடிஞ்ச என்ன சொல்லி? ஒரே ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் தாங்க. மாதா ஆண்டவர்னா அப்ப இயேசு யாரு? அந்தோனியா ஆண்டவர்னா அப்ப இயேசு யாரு? ஆக ஆண்டவர் ஒருவர் தான். அந்த ஆண்டவருக்கு அருகாமையிலே, மிக அருகாமையிலே அவரை பெற்றெடுத்த அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த உயர்வான ஒரு பதவி என்னவென்றால் அவர் ஆண்டவருடைய தாயாக இருக்கிறார். அப்ப இந்த விழா நமக்கு என்ன சொல்லுது? அன்னை மரியாளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் தேவையில்லை அப்படின்னு சொல்றதும் சரியான பார்வை இல்லை. அன்னை மரியாள் ஆண்டவர் என்று சொல்லுவதும் சரியான பார்வை இல்லை. அப்ப இந்த விழா நமக்கு என்ன சொல்லுதுன்னா,
ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் அன்னை மரியாளையும் நேசிக்க வேண்டும். அன்னை மரியாளை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரையும் நேசிப்பார்கள். எனக்கு இயேசு வேண்டாம், அன்னை மரியாள் வேண்டாம், இயேசு வேண்டும் என்று சொல்வது நாம் முழுமையாக இவருடைய உறவை புரிந்து கொள்ளவில்லை. ஆக அன்னை மரியாளை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும், இயேசுவை நேசிக்கிறவர்கள் அன்னை மரியாளை நேசிக்க வேண்டும். மகனும் தாயும் இருவருமே நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக எப்போதுமே ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக பிரியமானவர்களே, புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு முடிஞ்சிச்சு, 2026 வந்துச்சு. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது, என் வாழ்க்கையில் துன்பம் கிடையாது, எந்த நோக்காடுகள் கிடையாது. அப்படியே தலைக்கீழாக மாறி என் வாழ்க்கையில் இதிலிருந்து எல்லா கஷ்டங்களும் அப்படியே போயிடும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத்தனை வருஷம் அதான் பார்த்துன்னு இருக்கோம். புதிய ஆண்டு வந்த உடனே எல்லாம் புதிதாக மாறிவிடும் என்று அல்ல. புது வருஷம் வந்த உடனே எல்லா கஷ்டமும் நீங்கி போயிடும் என்பது அல்ல. நான் ஃபாதர் முதல் நாளே இப்படி சொல்றீங்க, உண்மை அதுதான் இல்லைங்களா? நேற்று இருந்த கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும். நேற்று இருந்த கடன் தொல்லை அப்படியே நைட்டு அப்படியே மாறிடாது. அப்படியே லாட்ரி அடித்து கோடிக்கணக்கில் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்துடாது. அந்த கடன் இருக்கத்தான் செய்யும். நாம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். புதிய ஆண்டு வருவதனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதுசா மாறிடாது. அப்ப அது புதுசா மாற்றணும். புது ஆண்டு வருகிற போது என் வாழ்க்கை புதுசா மாற்றணும். அது யாரும் இருக்கிறது, நாளில் அல்ல எண்ணில் இருக்கிறது. இந்த புது நாளில் ஒன்றும் கிடையாது. அது another 24 hours அவ்வளவுதான், another a day அவ்வளவுதான். நேற்று புதன்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை அவ்வளவுதான். நேற்று 31ஆம் தேதி, இன்னைக்கு 1ஆம் தேதி, நாளைக்கு 2ஆம் தேதி அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லை, அது புதுசாக இது மாற்றாது. புது வருஷம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் புதிய மனிதனாக மாற வேண்டும். 2 காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக ஆகணும்னா முதல் விஷயம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 24 இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி, முந்தின நடத்தை மாற்றணும். முந்தின நடத்தை என்னது? 2025ஆம் ஆண்டில் நான் வச்சிருந்த பார்த்தியா, கடவுளுக்கு பிடிக்காத, நம்முடைய குடும்பத்துக்கு பிடிக்காத, நம்முடைய மனசாட்சிக்கு பிடிக்காத முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களினால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைஞ்சிருங்க. ரிமூவ் யுவர் ஓல்டு க்ளோத். பழைய மனுஷனுக்குரிய விஷயங்கள், எதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது, எதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு ஆகாது, எதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு கஷ்டத்தை வரக்கூடிய விஷயங்கள், எல்லா பழைய இயல்புகளை எல்லாம் களைந்து விடுங்கள். வார்த்தை தொடர்ந்து சொல்லுது, உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனசு புதுப்பிக்கப்படணும், நம்முடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும், நம்முடைய பார்வை மாறணுங்க, நம்முடைய சிந்தனை மாறணும். நம்ம எல்லாமே தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே கோப உணர்வுகளோடு இருக்கிறோம், காய உணர்வுகளோடு இருக்கிறோம், அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறோம். நடக்காது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது, தாழ்வு மனப்பான்மை, அல்லது ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள். எல்லாம் அப்படிதான், உலகம் அப்படிதான், அவன் இப்படிதான், இவன் இப்படிதான், எல்லாமே அப்படிதான், ஏமாத்துக்காரங்க, உலகம் ஏமாத்துது என நெகட்டிவான எண்ணங்கள். பிரியமான உங்களுடைய மனப்பாங்கு மாற வேண்டும். உங்களுடைய உள்ளம், உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாம் மாற வேண்டும். மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இதுதான் பாயிண்ட். புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். நீங்க புதுசா மாறினீங்கன்னா வருஷம் புதுசா இருக்கும். நீங்க பழைய மனுஷனாவே இருந்தீங்கன்னா இந்த வருஷமும் எப்படி இருக்கும்? பழைய வருஷமா தான் இருக்கும். நேற்று இருந்த கோபத்தை இன்னைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நேற்றைய நாளுக்கும் இன்றைய நாளுக்கும் வித்தியாசம் கிடையாது. நேற்று ஒரு மன்னிக்காம இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்கன்னா நேற்று நாளைக்கும் இன்னைக்கும், போன வருஷத்துக்கும் இன்னைக்கும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நேற்று தாழ்வு மனப்பையோடு வாழ்க்கை சரியில்லைங்க, ஒன்றும் ஆகாதுங்க, இனிமேல் முடியாது, எல்லாம் வேஸ்ட், அந்த எண்ணத்தோடு நேற்று இருந்தீங்க. இன்னைக்கும் புது வருஷத்துல அதே போலதான் நினைக்கிறீங்கன்னா 2025க்கும் 2026க்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. உங்களை மாற்றினால் உலகம் மாறும். உங்களை எண்ணங்களை மாற்றினால் உங்களுக்கு முன்பு இருக்கிறவை மாறும். மாற்றிப்போம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுடுவோம்.
எதெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தியதோ கடந்த ஆண்டு, கோபங்கள், வெறுப்புகள், எரிச்சல், பொறாமை, சுயநலங்கள், தாழ்வு மனப்பானவைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய மனிதனாக மாறுவோம். புது வருஷம் நமக்கு கிடைக்கும். 2வது செய்தி நான் நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25-33, உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை. பிரியமானவர்களே, கவலை கொள்ளாதீர்கள். இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லை என்று கவலைப்படாதீர்கள். அந்த வாக்கியத்தை அப்படியே படிச்சு போன கடைசி வசனத்தை சொல்லுவாங்க, முதலில் ஆண்டுக்குரியதை தேடுங்க, எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இந்த வருஷத்தில் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை பிடித்து கொள்வோம், ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் இல்லாமல் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது. அது இயேசுவை சொல்லிட்டார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரை பற்றி கொள்வோம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், ஜெபிப்போம், அதிகமாக ஆண்டவரிடம் நாம் வருவோம், ஆலயங்களில் வருவோம், ஜெபிப்போம், வீடுகளில் குடும்ப ஜெபம் செய்வோம், ஆண்டவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அவர் உங்களுடைய காரியங்களில் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆக 2 காரியம் இந்த வருஷம் நமக்கு நல்லா அமையணும்னா, 1, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 2வது, நாம் புதிய மனிதர்களாக புதிய எண்ணங்களோடு வாழ முயற்சி எடுப்போம்.